ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சோலோ கேம் ப்ளே தான். இன்றைக்கி நம்ம எங்கே இறங்கலான்னா, எப்போவுமே பிகே ஃபேக்ட்ரி கிளாக்டர் இந்த மாதிரி இறங்கி கடுப்பாக இருக்குது. ப்ளூ ஜோனு தெரிஞ்சு ப்ளூ ஜோன் கிட்ட நம்ம போய் இறங்குவோம். ப்ளூ ஜோன் எங்கே இருக்குது? அந்த சைட் இது பொச்சினா கிட்ட இருக்கா? இல்லை கத்துலிஸ்திவா கிட்ட இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம கத்துலிஸ்திவாக போயிடுவோம். ப்ளூ ஜோன் அங்கே தான் இருக்குது. ஒரு நம்ம ப்ளூ ஜோனுக்கு போயிட்டு கிடைக்கிற லூட்டை வச்சுட்டு எனிமையை முடிச்சு விட்ருவோம். ஓகே, ப்ளூ ஜோன் அங்கே தான் இருக்கு. இறங்கிடுவோம். ஐயோ, எவ்வளோ பேர் இறங்குறானுங்க. இந்த மாதிரி இத்தனை பேர் வானத்தில் இறங்கலாம் பார்த்து எத்தனை வருஷமாச்சு. இன்னும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. முக்கியமாக இந்த மாதிரி பார்க்குறதுல ரொம்ப பீக்கம் கிளாக்டவர் தான். முக்கியமாக பீமா செட்டு டாப்பில் இறங்குவானுங்க பாரு. அப்போல்லாம் ஃபிஸ்ட்டு கேரக்டர் கேரக்டர் வச்சுன்னா சண்டை போடுவோம். வாங்க உள்ளே போயிட்டு கன்று P90 இந்த சீட்டை மெக்டன் ஒரு சிப்பு எனிமி சண்டை போடுறானுங்களா? இப்போ அங்கே ஒன்று நிற்கிறான். ஐயோ, டேமேஜ் கொடுத்தேன். ஒன்றுங்க நம்ம மெடி எடுத்துகிட்டு இந்த சீட் போவோம். மெக்டன் இருக்கு. இந்த எல்சி வீட்டுக்கிட்டே அவனை சண்டை போடுறான்னு நினைக்கிறேன். அவன் மேலே எனிமி இருக்கான், வால் போட்டான். அவங்க நம்ம போயிட்டு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தே எங்கே டேமேஜ் கொடுத்து வச்சுப்போம். நம்ம போய் கில்ல தூக்கிறோம். அப்படியே நேராக ஓடிடுவோமா? இப்போ பார்த்துப்போம். எவனும் இல்லை, அவங்க நேராக ஓடிடும். நான் இனிமே ஆகணும். கீழே குச்சிடான்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு இங்கே இருப்போம். கீழே MP40 தான் இருக்கு. ஆமாம், போட்டு நம்ம MP40 எடுத்துப்போம். MP40 நல்லா வர அடிக்கும். இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கிட்ட போய் இனிமே இருப்பான்னு தெரில. இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, M10 போச்சு. டேமேஜ் கொடுத்துட்டான். ஐயோ, இன்னில் சுற்றிட்டு ஆக்ஷன் ஆன் பண்ணிச்சுவோம். எந்த சைடில் வந்தால் அடிச்சிட வேண்டியதான். உட்காந்து ஒன்ட்டா புழுந்துரு போடு. நம்ம இதுக்கு உள்ளே போய் கவர் எடுத்துப்போம். இன்னும் நம்மளை முடிச்சு விட்ருவோம். கவர் எடுக்கலாம். இந்த மாதிரி அடித்தோடனே வெளியே நிற்காதீங்க. கவர் மட்டும் எடுக்கல. அடித்தோடனே எவனாதே நம்ம சுற்றுருவோம். நம்ம இந்த வீட்டு சொல்ல செக் பண்ணிப்போம். எவனா பின்னாடி அடிச்சிருவான் லூட் எடுக்கும்போது. ப்ளூ ஜோன் வேறு சேஃப்டி இல்லை. கொஞ்சம் வாழை போட்டு நடுவில் கேப் விட்டு இப்போ லூட் எடுப்போம். M10 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு M10 மெக்டனா MP40 எடுத்துப்போம். என்ன M10 MP40 ஓகே. வெளியேட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது கன்று மாற்றிப்போமா? இங்கே கொஞ்சோண்டு SMG புல்லட் இருக்கு. M10 M14 எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு M10 வேணாம். நீங்கள் இப்போ இந்த லூட்டில் எடுத்து வந்துடும். ஈஸியாக சுட்டுனேன். யோஏ போகிறதுக்கு சுட்டுருக்கேன். இது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு M15 எடுத்துவோம். லாங் ரேஞ்சு கன்று. எனக்கு தெரிஞ்சு M10 வரல MP40 எடுத்துக்கலாம். லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஓகே. இப்போ நமக்கு தேவை எனிமி. அங்கே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஓகே, இது பண்ணுங்கள். உள்ளே ஊந்து ஓசியில் எடுத்துட்டோம். காயினை பிடிச்சிட்டே குரோனோலாம் போட்டு சண்டை போடுறேன். அவனை சுற்றுறாதீங்க. ஐயோ, அந்த ஜோக்கரே உனக்கு நம்ம டேமேஜ் கொடுப்போம். அந்த ஜோக்கரை இப்போ நம்ம M10 அடித்தோம். அதுக்குள்ளே வெயிட் வந்துட்டான். க்ளூ பிரேக்கர் போடு. க்ளூ பிரேக்கர் தூக்கி போட்டு இந்த கண்ணை வச்சு ஓலை உடைப்போம். MP40 மாற்றி ஒரு அடி. ஓகே, இவன்கிட்ட கொஞ்சம் லூட் எடுத்துப்போம். உட் பேக்கர் இருக்கா? M1 இருக்கு. M1 எடுத்து M1 கொஞ்சம் நிறைய புல்லட் எடுத்து ரீலோட் அடிச்சுப்போம். ஓகே, இப்போ நமக்கு M1 இருக்குது. ஓகே, உட்பேக்கரும் கிடச்சிச்சு. 2 கன்று உட்பேக்கர் அடிச்சு அடிக்கணும் எடுத்தேன். இப்போ ரிப்பேர் கிட்டே வெஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வெஸ்ட்டு பாலியஸ் தான் அவனே உடச்சி விட்டான். அங்கே இனிமே இருக்கானா? அதனால் ஏன் பண்ணுங்க. வீட்டு எல்சி பீட்டு மேலே ஆமாம், எல்சி பீட்டு மேலே இனிமே இருக்கு. ஒரு 1 டாப்பு போடு. இப்போனா ஒரு 1 டாப்புன்னு நினச்சி இவனுக்கு ஒரு 1 டாப்பு. ஐயோ, இவனுக்கு 1 டாப்பு. ஐயோ மேலே இனிமே இருக்கான். ஒரு வாழை போட்டு நம்ம கீழே ஊச்சிடும். இன்னும் வெஸ்ட்டு போயிடும். எங்கேயுமே வெஸ்ட்டு கோசம். இங்கே வெஸ்ட்டு இருக்கா? ஐயோ, வெஸ்ட்டு இப்போன்னு பார்த்து வெஸ்ட்டு இருக்கானோ. நம்ம அதுக்கு க்ளூ பிரேக் எடுத்துக்கி மேலே போட்டுருவோம். அப்போ அந்த சீட்டு உள்ள இனிமே ஒன்று கில் அடிச்சிடுவாங்க. வால் உடஞ்சி இப்போ நம்ம மேலே ஏறுவோம். எக்ஸைனை போட்டு. ஏன்னா மேலே ஒன்று உயிரோடு இருந்தால் நம்மள சாப்பிடிச்சிடுவான். இருக்கியாடா? ரூட் பாக்ஸ்னு இருக்கு. முடிச்சிட்டான் போல அவன் எங்கே இந்த சீட் இருக்கானா? இப்போ கீழேன்னு பார்ப்பான். அவன் எந்த சீட் இருக்கான்னு. இவன் உயிரோடு இருக்கான். ஒரு எச்சோட்டு உள்ள மாறிது. இப்போ நீங்கள் திரும்பி கீழே இறங்குவான்னு நான் வெயிட் பண்ணுறேன். இறங்கிட்டான். எச்சோட்டு எச்சோட உள்ள விடுங்க. இப்போ அவன் கீழே தான் இருக்கான். அந்த சீட்டு போகலாம். அப்போ இந்த சீட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குறேன். ஒரு லூட் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் எட்டி பார்ப்போம். அப்படி இங்கே இருக்கானா? ஆமாம், இங்கே தான் இருக்கான். எனக்கு ஏன் தெரில. உட்காந்து எழுதிருக்கானா? இங்கேன்னு பார்க்க உட்காந்து நம்மளாம் ஃப்ரெண்டு பிடிப்பதுக்கோ. அப்போ இங்கே அவனுக்கு அடிக்க மாட்டான். உட்காந்து எழுந்திருக்கிறான்.
மக்களே நம்ம ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். இவன் கூட இங்கே மேட்ச் கிடச்சிருக்கு. சரி அடிக்க பார்ப்போம். இப்படி அடிக்காதரா. ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஒரு அடிக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஓகே. ப்ளூ ஏஞ்சலின்னு வச்சுருக்கான். ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்னால் நம்பவே முடியல. நீங்கள் எத்தனை மேட்ச்சு இந்த மாதிரி பிஆர் ரேங்கில் சோலோவில் எத்தனை பேர் ஃப்ரெண்டு பிடிச்சா அடிச்சுடுவானுங்க. இவன் அடிப்பானான்னு தெரில. பரவாயில்ல, இதுக்கோ நம்ம சேஃப்டியாக கையில் அவன் லூட் அடிக்கும் போது கட்ட தலைக்கே ஏன் வச்சுட்ருக்கோம். நம்ம தலையை வச்சு அழுத்திட வரோம். அங்கே எனிமி இருக்கானா தெரியலையே. வால் போட்டான், சும்மா போட்டிருப்பான். விடுங்க, நம்ம இருக்கோம் அவனை பார்ப்போம். இப்போ அந்த சைடு எனிமி பார்க்க சொல்கிறான் அவனு. ஏன் நம்ம பூந்து அவனும் பூந்து அவன் புல்லட் ஏன் மேலே போட்டு இல்லை என் புல்லட் அவன் மேலே போட்டு செத்துற ஒன்று நினைக்கிறோம். எனிமி இல்லாத மாதிரி தான் இருக்குது. எனிமி இருக்கான். நினச்சேன் அப்பயே எனிமி இருப்பான்னு. ஐயோ நம்ம டீம்மேட் எங்கே போயிட்டாரு. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு பிடிச்ச ப்ரோ அங்கே போய் அடிக்காங்க. எனிமி இருக்கான். போகிறாரு அப்படின்னா போங்க டேமேஜ் கொடுங்க. நானும் உங்களுக்கு பேக்கப் தரேன். வாங்க நீங்கள் உட்பேக்கர் வச்சு போங்க. நான் உட்பேக்கர் வச்சு அடிக்கிறேன். ஒரு டேமேஜ் 57 47. ஐயோ எவ்வளோ வந்துச்சு பார்க்கலாம். நல்லா அடிங்க உங்களால் முடியும். அடிச்சிருங்க. ஓகே வீட்டு மேலே நாட்டேன். கொஞ்சம் டேமேஜ் தரேன். அவருக்கு டேமேஜ் கொடுத்துருக்கேன். அடிச்சிருவாரா? இப்போ கீழே ஏதோ கேஜி உக்ஷான்னு ஏதோ பேர் இருந்துச்சு. அது அவரோடனா நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பேராஃபுல் இருக்கே. அடிச்சிட்டாரு. ஓகே அடிச்சுட்டு லூட் அடிக்க தைரியமாக போகிறேன். நம்மளும் போவோம். நம்மளும் சேர்ந்து லூட் அடிப்போம். இது நம்ம குத்தி காஞ்சி போனால் நம்மளும் ஃப்ரெண்டு நம்மளை சீலாக படிச்சுட்டு ஆனால் மேலே நீ வரேன் குதிக்கிறேன்னு எங்கோ கையில் எம்மான்னு வச்சுக்கிட்டே உட்காரும். ஒரு சேஃப்டியாக இருக்குது. ரெண்டு சைடு போயிடுது. ஒரு கிடக்குறாரு. நம்ம பேராஃபுல் மாற்றி போனால் பேராஃபுல் நம்மகிட்ட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் இருக்குது. ஐயா நான் வெஸ்ட்டு வாங்கணும். வெஸ்ட்டு அறவே இல்லை. வேணா ஒரு சுட்டோடய வெஸ்ட்டு போயிடும். வெஸ்ட்டு ஒரு ஹெல்மெட்டு. ஓகே வெஸ்ட் ஹெல்மெட்டு வாங்கிட்டு மெக்லரன். அவர் கார் ஸ்கின்னா டாப் பிளேட் போல் மெக்லரன் வச்சுருக்குது. இறங்க நான் ஓட்டுறேன். இது பண்ணுங்க, நம்ம போய் ஓட்டுவோம். ஓகே நம்மளோட பாருங்கள் ஒரு ரேசிங் கார் ட்ரிஃப்ட் கார் நினைக்கிறேன். ட்ரிஃப்ட் கார் எக்ஸாஸ்ட் பைப்லாம் பூட்டி கணக்கு நம்மளோட. பாருங்க இந்த சைட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜோன் ஓரத்தில் இல்லைன்னா நான் வாங்க பீமா செட்டுக்குள்ளே போவோம். பீமா செட்டுக்குள்ளே நிறைய எனிமி இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே அப்படியே போயிட்டு நம்ம பீமா செட்டுக்குள்ளே துருசா வண்டி எடுத்து பூந்துருவோம். ஓகே இங்கே எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு தெரில. ஏக்கோ நம்ம பார்ப்போம் இங்கே எனிமி இருக்கானான்னு. ஒன்றும் நேராக இங்கே இந்த மாதிரி எல்சி வீட்டு மேலாம் எனிமி இருப்பானுங்க. அவரும் வட்டோம். அப்படி ஏன்னா எனிமி அவனை பார்த்தாருன்னா அவர் விளையிட்டோம். நான் மட்டும் பூந்து சண்டை போட்டுறல. நான் விளையாடுறேன். அவர் பூந்து சண்டை போட்டோம். இங்கே எனிமி இருக்கான்னாடா. எனிமி இறங்கிட்டாரே. என்னாச்சு அப்புறம் என்ன ஆச்சு? அங்கே எனிமி இருக்கா. சொல்கிறான் பூச்சி வால் விடுல செத்தேன். லாஸ்ட் 1 HP பூச்சி. நம்ம டீம்மேட் எப்படி பார்த்தாலும் அடிச்சிடுவார். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. பை டேக் கேர்.